சங்கதி 24 செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். செம்மணி மனித புதைகுழிகள் மனித பேரபலத்தின் உச்சம் என்கிறார் சீமான். பிள்ளையானுக்கு பெரும் சிக்கல் நிலை தோன்றியுள்ளது. பிரித்தானியாவில் இருந்து வந்த டேவிட்டால் பெரும் ஆபத்தில் பிள்ளையார். கொலை செய்யப்பட்ட தொழிலதிபரின் காரில் போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. மதவாச்சி அருகே மின்சாரம் தாக்கி 8 வயது குழந்தை உயிரிழப்பு. முல்லைத்தீவில் தீயணைப்பு பிரிவை உடனடியாக நிறுவுமாறு ரவிகரன் எம்பி தெரிவிப்பு. 9 வயது சிறுமிக்கு தாயின் காதலனால் நேர்ந்த துயரம். கடந்த 5 மாதங்களில் ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் 31 பேர் கைது. வடக்கில் காணிகள் விடுவிப்பின் போது பாதுகாப்புக்கு பங்கம் ஏற்படும் என்கிறார் பீர்த் மார்ஷல் சரத் பொன்சேகா. கடலுக்கு சென்றவர் சடலமாக மீட்கப்பட்டார். 35 வருடங்களுக்கு பின்னர் விடுவிக்கப்பட்ட காணி மீண்டும் இராணுவத்தின் வசம். மாவனல்லையில் மற்றொரு கோர விபத்து, 2 படுகாயம். தொடர்பன விரிவான செய்திகள். செம்மணி மனித புதைகுழிகள் மனித பேரபலத்தின் உச்சம் மட்டுமன்றி சிங்கள இனவரியர்களின் தமிழின அழிப்புக்கான மற்றொரு வரலாற்று சான்று என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். எக்ஸ் தள பதிவொன்றில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் தெரிவிக்கையில், ஈழத்தாயகத்தின் வடக்கு பகுதியில் யாழ்ப்பாண செம்மணி சிந்துபாத்தி இடுகாடு அருகே அண்மையில் குழந்தை உட்பட 5 மனித ஓட்டு தொகுதிகள் கண்டறியப்பட்ட மனித புதைகுழி பெரும் அதிர்ச்சியினையும் மிகுந்த மன வலியையும் தருகிறது. 1996 ஆண்டு செப்டம்பர் 7ஆம் தேதி சுண்டுக்குழி மகளிர் கல்லூரி மாணவி கிரிஷாந்தி பரீட்சை எழுதிவிட்டு வீடு திரும்பும் வழியில் யாழ்ப்பாண படைமுகாமில் இருந்த 11 சிங்கள இராணுவத்தால் கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டார். அவரை தேடிச் சென்ற தாய் ராசம்மா, தம்பி பிரணவன், குடும்ப நண்பர் சிதம்பரம் கிருபாமுத்தி ஆகியோரும் கொல்லப்பட்டு 4 உடலும் அடுத்த நாள் வயல்வெளியில் புதைக்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. ஈழத்தமிழ் மக்களின் இதயத்தை நொறுக்கிய இந்த கொடூர நிகழ்வால் பெரும் மனக்கொந்தளிப்போடு வீதிகளில் இறங்கி தமிழ் மக்கள் போராடினர். பன்னாட்டு அமைப்புகளும் மகளிர் அமைப்புகளும் இலங்கை இனவரி அரசுக்கு கொடுத்த அழுத்தம் காரணமாக 7 இராணுவ வீரர்கள், 2 காவலர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணை செய்யப்பட்டனர். கிருஷாந்தியின் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட மரண தண்டனை எதிர்கொண்ட இராணுவ வீரர்களில் ஒருவரான சோமரத்ன ராஜபக்ஷ இலங்கை நீதிமன்றத்தில் அளித்த வாக்குமூலத்தின் மூலமாக முதன்முதலாக செம்மணி மனித புதைகுழி வெளிச்சத்துக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. படுகொலை செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கம் தொடர்பான வழக்கு அரச வழக்காக நடத்தப்பட்டது. இந்நிலையில் 20 வருடங்களுக்கு பின்னர் இலங்கை வந்த ஜோசப் பரராஜசிங்கத்தின் மகன் டேவிட் பரராஜசிங்கம் தந்தையின் கல்லறைக்கு அஞ்சலி செலுத்தினார். இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர், தந்தையின் இறப்புக்கு நீதி வேண்டும் என்பதை கடந்து இதுபோன்ற படுகொலைகள் இனி இடம்பெறக்கூடாது என்று தெரிவித்தார். அத்துடன் தன்னுடைய தந்தையின் கொலைக்கு காரணமானவர்கள் தற்போது சிறையில் இருப்பதாகவும் அது தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் தனது தாயுடன் கலந்துரையாடி வருவதாக அவர் கூறினார். தந்தை இறந்து 20 வருடங்களின் பின்னர் பிள்ளையான் சிறையில் இருக்கும் போது தான் மகனால் அஞ்சலி செலுத்த முடிந்தது. இந்நிலையில் அவர் தன்னுடைய தந்தையின் படுகொலை தொடர்பான வழக்கை மீண்டும் கையில் எடுத்தால் பிள்ளையானின் அரசியல் முடிவுக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குருநாகல் பிரதேசத்தைச் சேர்ந்த பிரபல வர்த்தகர் ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் 8 போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளன. குறித்த வர்த்தகரின் சடலம் நேற்று மகவ தியதம்பையில் உள்ள காட்டுப்பகுதியில் எரிந்த நிலையில் மீட்கப்பட்டது. இதேவேளை அவர் இறப்பதற்கு முன்பதாக தங்க ஆபரணங்களை அடகி வைத்து பெறப்பட்டதாக கூறப்படும் சுமார் 2.5 மில்லியன் ரூபாவை போலீசார் அவரின் காரில் கண்டுபிடித்தனர். இந்த பெருந்தொகை பணம் எந்த நோக்கத்துக்காக ஏற்பாடு செய்யப்பட்டது மற்றும் அது கொலையுடன் தொடர்புடையதா என்பது குறித்து புலனாய்வாளர்கள் கவனம் செலுத்தி வருகின்றனர். அத்துடன் உயிரிழந்த வர்த்தகரின் தொலைபேசி அழைப்பு தொடர்பான பகுப்பாய்வு அறிக்கையை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர். குருநாகல் துரட்டியாவ போலீஸ் பிரிவில் வசிக்கும் குறித்த தொழிலதிபர் முடிவெட்டப் போவதாக கூறி ஜீப்பில் வீட்டை விட்டு சென்றதாக குடும்ப உறுப்பினர்கள் தெரிவித்தனர். மாலை வரை அவர் வீடு திரும்பாத நிலையில் அவரின் கையடக்க தொலைபேசி இயங்காமல் போயுள்ளது. இதனால் அவரின் மனைவி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்தார். இந்நிலையில் கட்டம்போ பகுதியில் கால்நடைகளை பார்க்க சென்ற ஒருவர் ஜீப்பில் ஒருவர் எரிந்த நிலையில் உயிரிழந்ததை அவதானித்து போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார். அதற்கமைய போலீசாரின் விசாரணையில் காணாமல் போன தொழிலதிபர் இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ளார். மதவாச்சி அருகே மின்சாரம் தாக்கியதன் காரணமாக 8 வயது குழந்தை ஒன்று பரிதாபமாக உயிரிழந்துள்ளது. மதவாச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சங்கிலி கெனதராவ பிரதேசத்தில் நேற்று இந்த சம்பவம் இடம்பெற்றது. மின்சார ஹீட்டர் ஒன்றை பயன்படுத்தி நீரை கொதிக்க வைக்க முயன்ற போது குழந்தை மின்சாரம் தாக்கி படுகாயமடைந்தது. இதனையடுத்து படுகாயமுற்ற குழந்தை மதவாச்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் பரிதாபமாக உயிரிழந்துள்ளது.
முல்லைத்தீவு மன்னார் மாவட்டங்களில் தீயணைப்பு பிரிவை உடனடியாக நிறுவ நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அபேரத்ன மற்றும் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகம் மற்றும் சிவில் விமான சேவை அமைச்சர் விமல் ரத்நாயக் ஆகியோரிடம் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராச ரவிகரன் கோரிக்கை கடிதம் ஒன்றை கையளித்தார். மேலும் கடந்த 17/6/2025 அன்று இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வில் முல்லைத்தீவு மற்றும் மன்னார் மாவட்டங்களில் தீயணைப்பு பிரிவை நிறுவ நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தல் விடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரனால் உரையொன்றும் நிகழ்த்தப்பட்டிருந்தது. புத்தளம் வனாத்துவேல பிரதேசத்தில் 9 வயது சிறுமியை 2 வருடங்களாக தொடர்ந்து தகாத உறவுக்குட்படுத்திய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டுள்ள நபர் 30 வயதுடையவராவார். அவர் ரயில் ஓட்டுநராக பணியாற்றுகிறார். குறித்த நபர் சிறுமியின் தாயின் திருமண உறவுக்கு அப்பாற்பட்ட காதலன் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாய் வீட்டில் வேறு செயல்களில் ஈடுபட்டிருந்த போதும் வீட்டில் இல்லாத போதும் சந்தேக நபர் தன்னை துஷ்பிரயோகம் செய்ததாக சிறுமி போலீஸ் விசாரணையில் தெரிவித்தார். சந்தேக நபர் முதலில் தன்னை துஷ்பிரயோகம் செய்த திகதி குறித்து தனக்கு தெளிவான நினைவில் இல்லை என்றும் 2023ஆம் ஆண்டு முதல் தன்னை துஷ்பிரயோகம் செய்து வருவதாக சிறுமி தெரிவித்தார். சிறுமி மருத்துவ பரிசோதனைக்காக புத்தளம் ஆதார மருத்துவமனையின் நீதித்துறை மருத்துவ அதிகாரியிடம் பரிந்துரைக்கப்பட்டுள்ளார். மேலும் சந்தேக நபர் புத்தளம் நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 5 மாதங்களில் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டின் பேரில் 31 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஜனவரி மாதம் 1ஆம் தேதிக்கும் மே மாதம் 31ஆம் தேதிக்கும் இடையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளில் 8 போலீஸ் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஒரு போலீஸ் ஆய்வாளர், ஒரு துணை ஆய்வாளர், 4 சர்ஜன் மற்றும் 2 கான்ஸ்டபிள்கள் உட்பட 31 பேர் கைதாகினர். கைது செய்யப்பட்டவர்களில் ஒரு அதிபர் மற்றும் 2 பொதுச் சுகாதார ஆய்வாளர்கள் அடங்குவதாகவும் லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை நேற்று மதியம் லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட முன்னாள் இலங்கை விமான நிறுவன தலைவர் நிஷாந்த விக்ரமசிங்க விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். வடக்கில் படைமுகாம் அகற்றல் மற்றும் காணிகள் விடுவிப்பின் போது பாதுகாப்புக்கு பங்கம் ஏற்படாத வகையில் முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் என முன்னாள் இராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்தார். அரசு தொலைக்காட்சிக்கு வழங்கிய நேர்காணலின் போது வடக்கு கிழக்கு காணி விடுவிப்பு தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்வியொன்றுக்கு பதிலளித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், வடக்கு கிழக்கில் விடுதலை புலிகளின் மனோநிலையில் வாழும் சிலருக்கும் இருக்கவே செய்கிறார்கள். விடுதலை புலிகளின் நிகழ்ச்சி நிரல் குறித்து கனவு காணும் தரப்பினரும் இருக்கிறார்கள். அனைத்து மக்களும் அல்லர். ஒரு 7000 முதல் 8000 வரையானோர் அவ்வாறு இருக்கலாம். அதேபோல விடுதலை புலிகளை ஆசீர்வதித்த அரசியல்வாதிகளும் இருக்கிறார்கள். விடுதலை புலிகளை மீள் எழுச்சி பெற வைப்பதற்கு முற்படும் டயஸ்போரா குழுவும் இருக்கிறது. எப்படியான அச்சுறுத்தல் இருப்பதால் போர் மூண்ட பிறகு முகாம்கள் அமைப்பது பற்றி சிந்திக்காமல் தூரநோக்கு சிந்தனை அடிப்படையில் முடிவுகள் எடுக்கப்படும். பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படாத வகையில் முகாம்கள் இருக்க வேண்டும். அதற்காக போர்க்காலத்தில் இருந்தது போல அல்ல. பாதுகாப்புக்கு பங்கம் ஏற்படாத வகையில் நகர்வுகள் இடம்பெற வேண்டும். யாழ்ப்பாணத்தில் உள்ள பாதுகாப்பை பலவீனப்படுத்தினால் அது யாழ் மக்களுக்கு சரியில்லை. அங்கு ஆவா என்ற பாதாள குழு இருக்கிறது. கேரளா கஞ்சாக்கள் வருகிறது. வீதி தடைகளை நீக்கினால் தெற்கில் உள்ள பாதாள குழுக்கள் வடக்குக்கு சென்று ஒழியக்கூடும். எனவே பாதுகாப்பு நெறிமுறைகள் அவசியம். சிங்கப்பூர் மற்றும் சுவிட்சர்லாந்தில் இருக்கும் நிலை இங்கே இல்லை என்பதை புரிந்து கொண்டு செயற்பட வேண்டும் என அவர் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மணற்காட்டு பகுதியில் கட்டுமரத்தில் கடற்தொழிலுக்கு சென்றவர் சடலமாக மீட்கப்பட்டார். சடலமாக மீட்கப்பட்டவர் ஆனதாஸ் என்கின்ற 38 வயதுடைய 2 பிள்ளைகளின் தந்தை என போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் நேற்று முன்தினம் அதிகாலை குறித்த நபர் கட்டுமரத்தில் மீன்பிடி தொழிலுக்காக சென்றுள்ளார். வழமையாக காலை 9 மணிக்கு கரை திரும்பும் குறித்த கடற்தொழிலாளி அன்று கரை திரும்ப நிலையில் உறவினர்கள் படகில் தேடிச் சென்றபோது ஆளின்றி கட்டுமரம் கடலில் மிதந்து வந்துள்ளது. இதனை அவதானித்த கடற்தொழிலாளர்கள் கடலட்டை தொழிலில் ஈடுபடும் படகு மோதி இருக்கலாம் என்ற சந்தேகத்தில் கட்டுமரத்தை கரைக்கு கொண்டு வந்தனர். இந்நிலையில் 2 நாட்கள் சுழியோடிகளின் உதவியுடன் காணாமல் போன மணற்காடு கடற்தொழிலாளியை பல படகுகளில் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். 2 நாளும் சடலம் கண்டுபிடிக்கப்படாத நிலையில் இன்று காலை சடலம் கரை ஒதுங்கியது. சம்பவம் தொடர்பில் மருதங்கணி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் பலாலி ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயம் 35 வருடங்களுக்கு பின்னர் நேற்று முன்தினம் விடுவிக்கப்பட்டு இன்று மீண்டும் இராணுவத்தால் தடை செய்யப்பட்டுள்ளது. பலாலி ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் நிர்வாகத்தினர் கடந்த வருடத்திலிருந்து இராணுவ கட்டுப்பாட்டில் இருந்த கோவிலை துப்புரவு செய்து 1.5 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்தனர். பின்னர் இராணுவத்தின் வாகனத்தினூடாக கோயில் நிர்வாகத்தை மாத்திரம் அழைத்துச் சென்று காண்பித்தனர். நேற்று முன்தினம் மாலை குறித்த பாதையை விடுவித்து மக்கள் சிலர் வழிபாட்டில் ஈடுபட்டனர். ஆனால் இன்று வழிபாடுகளை மேற்கொள்ள ஆலயத்துக்கு சென்றபோது மக்கள் திருப்பி அனுப்பப்பட்டனர். உட்பகுதியில் கட்டுமான பணிகள் இடம்பெற்று வருவதால் வழிபட முடியாது என்று திருப்பி அனுப்பப்பட்டனர். இதன்போது வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் தவிசாளர் சுகிர்தன், செயலாளர், கோயில் தலைவர் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் வருகை தந்து ஏமாற்றம் அடைந்து திரும்பிச் சென்றனர்.
மாவனல்ல பிரதேசத்தில் மற்றொரு பேருந்து லொரி விபத்தில் 2 பேர் காயமடைந்துள்ளனர். மாவனல்லை கொழும்பு கண்டி வீதியில் இந்த விபத்து இடம்பெற்றது. இதன்போது கொழும்பிலிருந்து மாத்தறை நோக்கி சென்று கொண்டிருந்த பேருந்து வண்டியொன்றும் மாவனல்லையிலிருந்து கேகாலை நோக்கி சென்று கொண்டிருந்த சிறிய ரக லொரியொன்றும் மோதுண்டு விபத்துக்குள்ளானது. லொரியில் பயணித்த திப்பிட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த 2 பேர் காயமுற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். முன்னதாக இன்று அதிகாலை மாவனல்லை பிரதேசத்தில் 2 லொரிகள் மோதி விபத்துக்குள்ளானதில் 7 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளுக்காக சங்கதி 24.com உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.